ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரசுவை அடசல். வாங்க இன்றைக்கி நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் பூண்டு தேங்காய் பால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம்ஸ் பூண்டு ஒழிச்சு வச்சுருக்கேன், 10-15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடரு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். தேங்காவை ஒரு அரை மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது ஒரு சட்டியில் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு தாளிச்சிட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து தாளித்ததும் இந்த சின்ன வெங்காயம் நம்ம ஒரு 10-15 பல் நம்ம போட்டுக்கலாம். போட்டு அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் 100 கிராம்ஸ் நான் பூண்டு ஒழிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் பூண்டு வதக்கும் போது அது ஃப்ரை ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம மூடி போட்டு வதங்கிட்டோம்னா அது வேகும். பாருங்கள், இந்த மாதிரி மூடி போட்டு அதை நம்ம பூண்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சமாக தக்காளி பழம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வாய்க்கு தென்படாத மாதிரி நம்ம நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பதமாக நல்லா மசிச்சு வதக்கி எடுத்துக்கணும். இப்போது தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் வேக விட்டு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். 1/4 டம்ளர் மட்டும் போதும். தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது நம்மளுக்கு ஒரு 1 லிட்டர் ஆகிற அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஹாஃப் தேங்காயில் தேங்காய் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் ஒரு டம்ளராக 3 பேட்சாக நான் எடுத்து எல்லா பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் 3 பேட்சாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மசாலா போகிற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது தேங்காய் பாலை நம்ம போட்டு அதில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் சிம்லேயே வச்சு கொதிய விட்டு இறக்குனிங்கன்னா பூண்டு தேங்காய் பால் குழம்பு ரெடிங்க. இது சுடு சாதத்துக்கோ இல்லை எந்த டிஃபன் ரெசிபிக்குனாலுமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை அந்த மாதிரியான, ஊத்தாப்பம் அந்த மாதிரியான ரெசிபிக்கு இந்த பூண்டு தேங்காய் பால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாதத்துக்கு லஞ்சுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுப்பை நான் சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிய விட்டு இறக்கிக்க போகிறேன். பாருங்கள், இது மாதிரி கொதிஞ்சு வந்ததும் சிம்மில் வச்சு தான் கொதிய விட்டுருக்கேன். பாருங்கள். தேங்க்யூ.